ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவன்கன் கூடை எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மீதி இருக்கிற ஒயரை வச்சு சின்னதாக ஒரு 1 ரோல் அளவுக்கு போடுற மாதிரியான கூடை தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஸ்கேல் அளவில் 5 அடிக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஒயரு 5 அடிக்கு இதை மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 4 ஒயரு, க்ரீன் கலரில் 4 ஒயரு, ரெட் கலரில் 4 ஒயரு, ப்ளூ கலரில் 5 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 17 ஒயர் வரா மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலராக கட் பண்ணுறா இருந்தால் 17 ஒயர் கட் பண்ணிக்கங்க. இந்த சைஸ் கூடைக்கு 17 ஒயரு 5 அடியில். அகலம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் பிங்க் கலர் ஒயரை வந்து இதை மாதிரி 2ஆக மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கலர் ஒயர் போடுறோமோ அதை இதை மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரையும் மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் நார்மல் நாட்டு தான் போடுறேன். இதே மாதிரி நார்மல் நாட் போட்டு 2 ஒயரும் ஈவனாக இருக்கான்னு இதை மாதிரி பார்த்துங்க. நம்ம ஒவ்வொரு தடவை ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அந்த ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது முன்ன பின்ன வரும். அதனால் அடுத்தது இப்போ வந்து சிவன்கன் நாட் போட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை 2ஆக மடித்து ரன்னிங் ஒயருக்கும் உள் பக்கமாக வச்சுக்கணும். உள் பக்கமாக வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இதை மாதிரி மடித்து இந்த பிங்க் கலர் ஒயரில் லூப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே விடணும். இப்போ அடியில் போகிற ஒயரை வந்து அந்த ஒயிட் கலர் லூப்புக்குள்ளே விட்டு இதை மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம ஒயரெல்லாம் டைட் பண்ணால் நமக்கு சிவன்கன் நாட் கிடச்சிரும். நம்ம வந்து இந்த சைடு நார்மல் நாட் போடும்போது இந்த சைடு ஒயர் எடுத்து உள்ளார விடுவோம். அதில் வந்து அந்த சைடு விடணும். அது மாதிரி தான் மாற்றி வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி பட்டன் தான். அது வந்து ஆப்போசிட்டில் வரும். இது வந்து நமக்கு எப்பொழுதும் போல் நேராக கிடைக்கும் நார்மல் நாட்டு. இப்போ அந்த ஒயரை அளந்துட்டேன். அடுத்தது வந்து நார்மல் நாட்டு தான் போடணும். 3ஆவது ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதை வந்து மடித்து வச்சுருக்க ஒயரை அதுக்குள்ளார விட்டு இதை மாதிரி நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தான் நாட் போடணும். நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி வைக்கிறேன்னு. இப்போ அடுத்து இந்த ஒயரை மடித்து இப்படி எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஒயருக்கும் உள் பக்கமாக அப்படி வச்சுக்கணும். ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடித்து ஒரு லூப் வரா மாதிரி மடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நான் பொறுமையாக மடித்து காமிக்கிறேன். இதே மாதிரி தான் 2 மடிப்பாக வரும். அதை வந்து அந்த பிங்க் கலர் லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு கீழே வர ஒயரை எடுத்து அந்த ஒயிட் கலர் லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு ஒயரை வந்து நம்ம டைட் பண்ணோம்னா நமக்கு சிவன்கன் நாட்டு கிடச்சிரும். இது பார்க்க தான் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஈஸி தான். நம்ம இப்போ ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். இதை பாருங்கள், 4 பட்டன் போட்டிருக்கோம். இதில் என்னென்னா 2 ஒயராக சேர்ந்து வரும். நமக்கு வந்து நார்மல் நாட்டில் தனித்தனியாக ஒயர் நிற்கும். இதில் வந்து 2 ஒயராக சேர்ந்து நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக போடுறோன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம நார்மல் நாட்டு தான். அடுத்து நான் க்ரீன் கலர் ஒயரை சேர்க்குறேன். இது நார்மல் நாட் போட்டாச்சு. பாருங்கள், ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடியில் லைட்டாக முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ அடுத்ததும் க்ரீன் கலர் ஒயர் தான் வைக்கிறேன். இதில் வந்து நம்ம சிவன்கன் நாட் போடணும் ஆப்போசிட் சைடில். நம்ம வந்து ரன்னிங் ஒயருக்கு இந்த சைடு போடுவோம், ரன்னிங் நார்மல் நாட்டுக்கு. அதுக்கு வந்து சிவன்கன் நாட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போடுறோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ போட்டுட்டு ஒயரெல்லாம் டைட் பண்ணி விடணும். இப்போ போட்டாச்சு பாருங்கள். ஒவ்வொரு டைமும் ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது வந்து ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து க்ரீன் வந்து 4 சேர்க்கலை, ப்ளூ கலருக்கு அந்தாண்ட 2 வரா மாதிரி. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரும் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணோம். லாஸ்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுறேன். இப்போ நம்ம போட்டுட்டோம் பாருங்கள் ஒரு லைன்.
பிங்க்கு, அடுத்தது க்ரீன், அடுத்தது ப்ளூ, அடுத்தது க்ரீன், அடுத்தது ரெட்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ரன்னிங் ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பித்தோமா, அப்போ மேலே வந்து சிவன்கண் நாட்டில் தான் நம்ம போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை மேலே போகிற ஒயரை இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். அது மேலே ரன்னிங் ஒயர் வச்சுட்டு எப்பொழுதும் போல் அந்த லூப் க்ரியேட் பண்ணணும். அதை வந்து பிங்க் கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு இந்த பிங்க் கலர் கீழே போகிற ஒயர் எடுத்து அந்த ஒயிட் கலர் லூப்புக்குள்ளே விட்டு மேலே எடுக்கணும். எடுத்து நம்ம டைட் பண்ணோம். டைட் பண்ணால் மேலே வந்து நமக்கு சிவன்கண் நாட் வந்துடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம நார்மல் நாட் தான் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டது நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த போகிற ஒயரில் வந்து நம்ம சிவன்கண் நாட்டுக்கு ஆப்போசிட்டில் இது மாதிரி போடணும். மேலே போகிற ஒயரை மடித்து வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடிச்சுட்டு பிங்க் கலர் ஒயரை இந்த ஒயிட் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து நம்ம ஒயரெல்லாம் டைட் பண்ணோம். நம்ம பேசிக் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். ஒன்று வந்து நார்மல் வரும், இன்னொன்று வந்து சிவன்கண் ஆப்போசிட்டில் வரும். அப்படி மாற்றி மாற்றி போட்டால் தான் நமக்கு சிவன்கண் நாட்டு கிடைக்கும். இது பாருங்கள், இப்போ 2 கிடச்சிருச்சு. அடுத்தது நார்மல் நாட்டு. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். நமக்கு 2 ஒயராக சேர்ந்து வரும், அப்போ தான் நம்ம கரெக்டாக போடுறோன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த கண்ணும் அழகாக வரணும். மாற்றி சிவன்கண் போடுற இடத்துல நார்மல் நாட்டு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப்பே மாறி வரும். அதனால நம்ம கரெக்டாக பார்த்து தான் போடுறோமான்னு பார்த்துக்குங்க. நம்ம கரெக்டாக ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி போட்டுட்டு வந்தாலே கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த பாருங்கள், இப்படி போட்டிருக்கோன்னு இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும். நம்ம சேனலில் நிறைய ஒயர் கூட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்பான ஒயர் கூடையெல்லாம் போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் போய் பாருங்கள். ஹேண்டில்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம். இதே மாதிரி நம்ம மாற்றி போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம போடணும். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிடணும். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் நம்ம பட்டன்ஸ் போடணும். நான் வந்து மேலே 3 லைன் கீழே 3 லைன் ரன்னிங் சென்டர் ஒயர் சேர்க்காம மொத்தம் வந்து 7 பட்டன்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் 2 ஒயர் வரும். ஆனால் அந்த கார்னரில் மட்டும் ஒரு ஒயர் தான் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நம்ம கார்னர் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஒயர் கட் பண்ணி அந்த லாஸ்ட் இதில் நம்ம சொருகி விட்டுறணும். ஒயரை சொருகி விட்டோன்னா தான் நமக்கு 2 ஒயர் கிடைக்கும். 2 இருந்தால் தான் நம்ம சிவன்கண் நாட்டு போட முடியும். அந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது ஒயரு அந்த அளவுக்கு நம்ம சொருகி விட்டுடலாம். மேலே போகிற ஒயர் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒயிட் கலர் ஒயர்னால் ஒயிட் கலர் ஒயரை சொருகி விட்டுறணும். 4 சைடுலேயும் கார்னர்லேயும் எந்த ஒயர்
ஒரு ஒயராக இருக்கோ அந்த இதில் அந்த கலர்லேயே நம்ம ஒயர் எடுத்து சொருகி விட்டுறணும். இப்போ சொருகியாச்சு. எல்லா சைடும் நமக்கு 2 ஒயர் கார்னர்லேயும் கிடச்சிருச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எப்பொழுதும் போல் நாட் போட்டுட்டு வரணும். நான் வந்து சிவன் கண் நாட்டு ஆப்போசிட்டில் போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடும்போது கரெக்டாக வரும். நான் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது சிவன் கண் நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்தது இந்த சிவன் கண் நாட்டில் நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட முடியாது. அதனால் நம்ம நார்மல் பட்டன்லேருந்தே ஆரம்பித்தோம்னா ஏணிப்படி முடிச்சு போட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றி பின்னிட்டே வரணும். ஒரு நார்மல் நாட்டு, இன்னொன்று சிவன் கண் நாட்டு, இதை மாதிரி மாற்றி மாற்றி எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். நம்ம பட்டனை மாற்றி போட்டுட்டோம்னா அந்த சிவன் கண் நமக்கு கிடைக்காது, வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம கரெக்டாக மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பட்டன்ஸ் போட்டுட்ருக்கேன். நமக்கு மேலே போகிற ஒயரும் 2 ஒயராக கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. 2 ஒயரும் சேர்ந்தாப்புல வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். இது பாருங்கள், இது மாதிரி. இப்போ நம்ம இது ஃபுல்லாமே போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பட்டன்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போடணும். இப்போ நான் லாஸ்ட் வரைக்குமே போட்டுட்டு இப்போ வந்து கார்னர் திருப்புறது. நம்ம ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா சொருவி வச்சோம் பாருங்கள், அந்த இதுலேருந்து நம்ம மேலே எந்த ஒயர் இருக்கோ அதில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். நம்ம நார்மலான கூடை எப்படி திருப்புறோமோ அதே மாதிரி தான். நம் நார்மல் பட்டன் போட்டுட்டோம்னா அடுத்தது சிவன் கண் பட்டன் போடணும். சிவன் கண் போட்டோன்னா அடுத்து நார்மல். இதை மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு வரணும். கார்னர் ஒயராக இருந்தாலும் அப்படி தான் நம்ம மாற்றி தான் வரும். ஏற்கனவே நார்மல் நாட்டில் முடித்தேன் அந்த கார்னரில், அதனால் இப்போ வந்து சிவன் கண் நாட்டில் போடுறேன். இந்த சொருகுன ஒயரில் போட்டுட்டேன். அதுக்கு அடியில் இருக்கிற ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். அடியில் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர்லேயும் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு சிவன் கண் போட்டதுனால இப்போ இதில் வந்து நார்மல் நாட்டு. இது பாருங்கள், இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த சைடு திருப்பியிருக்கேன். இதே மாதிரி நம்ம 4 சைடும் திருப்பணும். இப்போ இந்த 2 கார்னர் ஒயரை சேர்த்தா 2 ஒயராக கிடைக்கும் நமக்கு. அடுத்து இந்த சைடு பட்டன்ஸ் போட்டுட்ருக்கேன். இதுலேயும் நம்ம எப்படி கார்னர் திருப்புறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம நார்மல் கூடையில் எப்படி கார்னர் திருப்புறோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து ஜாயின் பண்ண ஒயரு சேர்த்து நம்ம நாட் போடுவோம், அவ்வளோதான். நாட்டும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும்.
சிவன் கண் போட்டு அடுத்தது நார்மல் நாட்டு. இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னணும். இப்போ பின்னிட்டு இந்த கார்னர் திருப்புறது. இதில் வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள். நம்ம சொருகின ஒயர் எதுவும் ரன்னிங் ஒயர்லேருந்து மேலே இருக்கிற ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கணும். அடியில் இருக்கிற ஒரு ஒயரில் நாட் போட்டுக்கணும். நம்ம நார்மல் நாட்டில் முடித்தோம்னா அடுத்து சிவன் கண் நாட் போடணும். இது போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டேன். 2வது ஒயரையும் இது மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அந்த கார்னரில். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும். நம்ம போட்ட இடத்துக்கு வந்தாச்சு. இந்த 2 பட்டன் தான் போடணும். இப்போ அடுத்து நார்மல் நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இது வந்து நம்ம நார்மல் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஏணிப்படி பிடிச்சி போட முடியும். அது ஆப்போசிட் சைடாக இருக்கிறதுனால சிவன் கண் நாட்டில் போட முடியாது. இப்போ நம்ம ஒயரை ஈவனாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒயரை உள்ளார நம்ம விட்ட ஒயரை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுட்டேன். இப்போ அடுத்த பட்டன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த பட்டன் அவனுக்கு நார்மல் நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். நார்மல் நாட்டு, அடுத்து சிவன் கண் நாட்டு, நார்மல் நாட்டு, இதை மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இது போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போட்டாச்சு. இந்த நாட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும். இப்போ நார்மல் நாட்டு. மூணு பட்டன் போட்டிருக்கோம் பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு. இப்போ நான் 4 லைன் இதை மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அடுத்த கலர் ஒயரை மாற்றுறதுக்கு ஒயிட் கலர் ஒயரை 4 பட்டனுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். இதை வந்து 4 பட்டன் நம்ம போட்டுட்டு அதோட ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த அடியில் உள்ள ஒயரை பிங்க் கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர்லேயே ஜாயின் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரணும். இதுதான் மேலே வரைக்கும் வரும்.